கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் எதை சொல்கிறது? இதுக்கான பதில் கர்த்தருக்கு பயப்படுதல். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவன் செய்யும் அதிசயங்கள் எப்படி சொல்லப்பட்டுள்ளன? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. Job 9:10. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு கடற்கரை கிராமத்தில் யோபுன்ற ஒரு மீனவன் வாழ்ந்து வந்தானா. அவன் தினமுமே கடலுக்கு போய் வலை வீசுவானா. ஆனால் பல நாட்களாக அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையா. அவன் குடும்பமும் ரொம்பவே கவலையாக இருந்தாங்களா. ஒரு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி யோபு கடலை நோக்கி சொன்னானா, ஏசப்பா, நீங்கள் செய்ய அதிசயங்கள் அளவிட முடியாதது, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு ஜெபித்தானா. அவன் மறுபடியும் ஒரு முறை வலையை வீசினானா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த வலையை இழுக்க முயன்றப்போ அது ரொம்பவே கனமாக இருந்ததா. அதில் நிறைய மீன்கள் இருந்ததா. அவன் அதிர்ச்சியுடன் சொன்னானா, நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செய்தார் சொல்லிட்டு சொன்னானா. அந்த நாள்ல இருந்து அவன் எல்லாரிடமும் சொல்லி கொண்டே இருந்தானா, தேவன் செய்யும் அதிசயங்களை நம்மளால எண்ணி பார்க்கவே முடியாது, அதை நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. ஆமென்.